நேற்றைய பேப்பரில் ஒரு செய்தி, ரொம்ப பரிதாபத்துக்குரிய செய்தி, மனசை ரொம்ப நோகடிச்ச செய்தி. ஒரு அம்மா தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து 2 பிள்ளைகளும் இறந்து போச்சு அடுத்தடுத்து. அவங்களுக்கு மூத்தது ஒரு பையன், அடுத்து 2 பிள்ளைகள் ட்வின்ஸ், ரெட்டை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளை. இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கார். இந்த அம்மா தான் பிள்ளைகளை பார்த்துக்கிறது. ஏதோ வயிற்று வலியோ வயிற்றால போச்சோ ஏதோ டாக்டர் போயிருக்காங்க, அவங்க மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த மருந்து சாப்பிட்டும் கேட்கல. எவனோ சொல்லியிருக்கான் இந்த நாட்டு வைத்தியத்தை போ மருந்து கொடுப்பாருன்னு. அது என்ன மருந்தோ என்ன பொடியோ நம்ம அதை சொல்லலை. ஒவ்வொரு மருத்துவமும் ஒரு வகையில் சிறந்தது, ஒவ்வொரு நோயை குணமாக்கலாம். அது சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது, அது வேலை செய்வதை பொறுத்து, அந்த அறிவை பொறுத்தது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், 2 துறை மருந்துகளை கலந்து உண்ணக்கூடாதுங்க மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி. இந்த அம்மா ஆங்கில மருந்தையும் பார்த்துட்டு அப்புறம் தமிழ் மருந்தையும் வாங்கி குடிக்க ஊற்றிட்டு மறுபடியும் அது கேட்கலன்னு சொல்லி மறுபடியும் ஆங்கில மருந்து. இப்போ எது என்ன அளவில் இருக்குது, எதில் என்ன மருந்து இருக்குது, என்ன மூலப்பொருட்கள் இருக்குது தெரியுமா நமக்கு? இதையெல்லாம் தெரியாமல் 2 துறை மருந்துகளை கலந்து எடுப்பதாலே உயிர்களுக்கே அது சேதம் விளைவிக்கும், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும்.